யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஆகஸ்ட் 8 அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. எங்கள் ஆற்றுல நோன்பு கிடையாது. நான் பல வருஷம் அதை சொல்லியிருக்கேன். அதாவது மாமியார் ஆற்றுல வழக்கத்தில் இருந்தால் தான் அது வழி வழியாக பண்ணிகிட்ருப்பா. ஸோ எங்கள் ஆற்றுல அந்த மாதிரி ஆற்றுல கலசம் வச்சு பண்ணுறதெல்லாம் வழக்கத்தில் கிடையாது. அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கும் தெரியல. ஆனால் ஜென்ரலாக இந்த நாளில் என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். பச்சரிசி இட்லி பண்ணுவா, கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை திதிப்பு பண்ணுவா, உளுந்து பூர்ண கொழுக்கட்டை பண்ணுவா, அப்பம் பண்ணுவா, வடை பண்ணுவா, இந்த அரிசி பருப்பு பாயசம் பண்ணுவா, ஆர் பருப்பு பாயசம் பண்ணுவா. இதெல்லாம் தான் பண்ணுவோம். சுண்டல் பண்ணி சாயங்கால வேலைக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் வெத்தலை பாக்கு கொடுப்பா. அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இந்த அரிசி பருப்பு பாயசம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வரலட்சுமி நோன்பு இல்லை அப்படிங்கிறவா கூட கண்டிப்பாக அந்த நாளன்னைக்கு அம்பாளுக்கு இந்த பாயசத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது, அதுவும் வரலக்ஷ்மியோட கடாட்சம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நோன்பு இருக்குது இல்லை, நம்ம இந்த பிரசாதத்தை அம்பாளுக்கு பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி அவளை வர்ஷிப் பண்ணி அவளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பயத்தம்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா வாசனை வர வறுத்துண்டா போகிறோம், தீஞ்சிடக்கூடாது. பருப்பு அரிசி எதுவுமே நல்ல வாசனை வர வறுத்துக்கோங்க போகும். தொட்டு பார்த்தீங்கன்னா சுரீர்னு இருக்கணும், அவ்வளோதான். இதில் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது 1 லிட்டர் பால். இது இந்த கப்பில் 1/2 கப் அரிசி எடுத்துருந்தோம். ஸோ 1 கப் கிட்ட பால் விடுறேன், 1 கப் தண்ணி விடுறேன். இது ஒரு கொதி வரட்டும், மூடிடலாம். ஆனால் இதையுமே ஒரு 3-4 விசில் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வெளியில் திருப்பி எடுத்துகிட்டு இந்த பாலை விட்டு தான் நம்ம இந்த பாயசத்தை பண்ணோம். அதனால் வெல்லத்தை கரைச்சி ஆற வச்சுடலாம். வெல்லம் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துட்டேளோ அதுலேருந்து 2 பங்கு கிட்ட வெல்லம் எடுத்துக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா பால் ஒரு கொதி வந்துடுத்து. அடியில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் உட்காந்துடக்கூடாது. பாலில் பண்ணுற பாயசம் நிறையது. மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3-4 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா திறந்துட்டு திருப்பி பாலை விட்டு இந்த பாயசத்தை நம்ம கொதிக்க விடணும். ஸோ இது ரெடி ஆகிட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கப்பில் 1/2 கப் அரிசி எடுத்தேன். இதாலேயே நல்லா 1 கப் கிட்டக்க நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் விட்டு கரைக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போக எடுத்து வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அது பருப்பு அரிசி எல்லாமே பாலோடு சேர்ந்து திருப்பி கொதிக்கணும். அதுக்கப்புறமா இதை கடைசியாக ஆறின வெல்லத்தை விட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை அழைச்சி கொட்டினெல்லாம் இந்த அரிசி பருப்பு பாயசம் தயார். ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு பாயசம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இது நல்லா கரையட்டும், பார்க்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக கொதிச்சு கெட்டியாக எடுத்து ஸோ இந்த அரிசி பருப்பு பாயசம் வேக வச்சோம் இல்லையா, ஜோராக வெந்திருக்கு. இதை எடுத்து இந்த பாலோடு சேர்த்து போட்டுடலாம். இது காய்ச்சி ஆறின பால் தான். திருப்பி இன்னொரு தடவை சாதத்தோடலாம் சேர்ந்து கொதிக்கணும். இது நல்லா சேர்ந்த மாதிரி
நமக்கு ஒரு கப்பு தான் விட்டோம். இப்போ திருப்பி ஒரு 1/2 லிட்டர் தான் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். அதையும் இதில் விட்டுறணும். எல்லாமே சேர்ந்து நல்லா இதானதுக்கப்புறமா கடைசியாக வெல்லத்தை விட்டுட்டு மேலே ஏலக்காய் பொடி அண்ட் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டோன்னா இந்த அரிசி பருப்பு பாயசம் தயார். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது அப்போ தான் அந்த அரிசி பருப்பு சாதம் பால் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கும். இது ஒரு 1/2 லிட்டர் பாலையும் இதில் விட்டுடுறேன். எல்லாமே சேர்ந்துனா இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா கொதிச்சாச்சு. இந்த நழி நல்லா முன்னாடி 1 கப் கிட்ட தான் விட்டுருந்தேன் பால். அப்புறம் 1 லிட்டர் கிட்ட பால் விட்டு நல்லா கொதிக்க வச்சு இவ்வளோ இதாக எக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா ஆறி போயிடுது. அப்படி தேன் மாதிரி எடுத்து பாருங்க. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதை ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் குங்குமப்பூ. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். பத்து முந்திரி பருப்பு நல்லா இது பொரிச்சாச்சு. இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், இன்னும் கூட கொஞ்சம் நீர்க்காக இருக்கலாம். என்ன கேட்டேன்னா ரைஸ் என்னோடது நல்லா கண்டுடுத்து. 1/4 கப் அரிசி, 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய அரிசி ரொம்ப நல்லா கண்டுடுத்து. நிறையா எடுத்து பாலுமே நான் இவ்வளோ விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலேயே விட்டுருக்கோம். அப்போ கூட இவ்வளோ இதாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 லிட்டர் பால் அதுக்கு கண்டிப்பாக போகும். என்னோடய அரிசி நல்லா கண்டதுனால அது இவ்வளோ திக்காக இருக்குது. நீங்கள் ஒரு 1/4 உங்கள் அரிசியோட இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. புது அரிசியாக இருந்ததுன்னா 1/2 கப் எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜோரான அரிசி பருப்பு பாயசம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இது தயாராகிடுது. நிச்சயமாக அம்பாளுக்கு வரலட்சுமி நோம்பன்னைக்கு இதை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டோம். எல்லாருடைய நன்மைக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த பாயசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.